கிறிஸ்துவின் நாமத்திலே உங்களை யாவரையும் நான் வாழ்த்துகிறேன். இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலே உங்களை யாவரையும் நான் ஆசீர்வதிக்கிறேன். பெரியமார்களே, மீண்டுமாக இந்த வீடியோ வாயாலே உங்களை யாவரையும் இந்த வேலையில் சந்திக்க கர்த்தர் கிருபைக்காக நன்றி சொல்லுவோம். வாங்க பெரியமார்களே, இந்த நாளிலேயும் வாலிபர்கள் அவர்கள் வாலிபர் நியாய அனுசரிக்கும்படியாக இருக்கிறார்கள். யூடியூப்லே அவர்கள் நாடகம் நடித்து வைத்திருக்கிறார்கள். நீங்கள் அதை பார்க்கலாம். அது முன்பாக வாருங்கள், நம்ம யாரும் தலைகளை வணங்கி தேவன் நோக்கி பார்க்கலாம். கர்த்தர் இந்த புதிய வாரத்தை கொடுத்திருக்கிறார். இந்த புதிய வாரத்திலே கர்த்தர் நம்ம வழி நடத்துவார் என்று சொல்லி அவர் கருத்திலே நாம் கொடுப்போம். Let us pray. இதாவே இந்த வேலைக்காக நன்றி செலுத்துகிறோம். நாளிலும் ராஜா, எங்களுக்கு புதிய வாரமாக படைத்து வைத்திருக்கிறேன். இந்த நாளிலே இந்த ஆராதனையிலே கலந்து கொள்ள கர்த்தரை தாமே நாங்கள் ஆராதனை செய்ய, துதிக்க, வணங்க, போற்றி, பாட கர்த்தர் தொடர்ந்து எங்களை வழி நடத்த நாங்கள் ஜெபிக்கிறோம். கர்த்தர் இந்த பாடல் மூலியமாக எங்கள் உள்ளத்தில் பேச, நாங்கள் செய்த ஜபத்துக்கு ஆண்டவரை பதில் செய்ய கர்த்தர் கிருபை செய்ய நாங்கள் ஜெபம் பண்ணுகிறோம். கர்த்தர் எந்த காரியங்கள் செய்தாலும் அதில் நாங்கள் சிறப்பாக இருக்கவும், சிறந்த காரியங்களாக செய்து முடிக்கவும், அதே வேளையில் ஆண்டவரை நீர் அந்த வெற்றி கொடுத்து வழி நடத்த நாங்கள் ஜெபம் பண்ணுகிறோம். ஒருவேளை ஆண்டவரை நாங்கள் போகிற பாதிலே எங்களுக்கு பரீட்சை சோதனை இருந்தால் அதிலே தப்பித்துக் கொள்ளவும், அதை மீட்கொண்டு வருகிறதுக்கு கர்த்தர் எங்களுக்கு கிருபை செய்ய, பலத்தை கொடுக்க, ஞானத்தை கொடுக்க நாங்கள் ஜெபம் பண்ணுகிறோம். ஒருபோதும் ஆண்டவரே தப்பிதம் செய்யாமல் இருக்க, தப்பிதங்களிலே நாங்கள் பங்கு பெறாதபடி காத்து கொள்ளும்படியாக கர்த்தரோட கிருபை எங்களை சூழ்ந்து கொண்டு வழி நடத்தும்படியாக நாங்கள் ஜெபம் பண்ணுகிறோம். இந்த ஆராதனையில் ஆண்டவரே அப்படிப்பட்ட ஒரு வல்லமை, அப்படிப்பட்ட ஒரு அபிஷேகம், கர்த்தாவோட கிருபை காரியங்கள் தயவு எங்கள் மத்தியில் கடந்து வரும்படியாக ஜெபம் பண்ணுகிறோம். இந்த ஆராதனை ஆசீர்வாதம் வழி நடத்தும் இயேசு மூலம் ஜெபிக்கிறோம், ஜீவனுள்ள நல்ல பிதாவே. பாருங்க பெரியமார்களே, ஒரு சில துதிப்பாடலை பாடி ஆண்டவரை போற்றி பாடி அவரை ஆராதனை செய்யும். Let us worship the Lord through singing some of this praise and worship song, and let's lift him up, for he is good, for endures forever. 1 ராஜாக்கள் 8ஆம் அதிகாரத்தின் 15வது வசனத்தில் வாசிக்கிறோம். சாலமோன் ராஜா தேவாலயத்தை கட்டி முடித்த பின்பு ஜனங்களுக்கு முன்பதாக சொன்ன வார்த்தை, என் தேவனாகிய கர்த்தர் என் தகப்பனாகிய தாவீதிற்கு வாக்கினால் சொன்னதை கரங்களால நிறைவேற்றினார். தேவ பிள்ளைகளை, கர்த்தர் உங்களுக்கு வாக்கினால் சொன்னதை கரங்களால நிறைவேற்ற போறார். எஸ், சேர்ந்து பாடி அவருக்கு நன்றி சொல்லுங்க. நன்றி சொல்லி உம்மை பாட வந்தோம், உம் காருண்யத்தை எண்ணி போற்ற வந்தோம். நன்றி சொல்லி உம்மை பாட வந்தோம், உம் காருண்யத்தை எண்ணி போற்ற வந்தோம். வார்த்தையினால் நீர் சொன்னதெல்லாம் கரங்களினால் இன்று நிறைவேற்றி நீர். வார்த்தையினால் நீர் சொன்னதெல்லாம் கரங்களினால் இன்று நிறைவேற்றி நீர். நன்றி நன்றி சொல்வோம் உயிர் உள்ளவரை, ஒன்றும் குறையாமல் காத்திரும் நல்லவரை. நன்றி நன்றி சொல்வோம் உயிர் உள்ளவரை, ஒன்றும் குறையாமல் காத்திடும் நல்லவரை. மழையும் இல்ல, ஆனாலும் வாய்க்காலை நிரப்பினீரே. காற்றும் இல்ல, மழையும் இல்ல, ஆனாலும் வாய்க்காலை நிரப்பினீரே. வார்த்தையினால் நீ சொன்னதெல்லாம் கரங்களினால் இன்று நிறைவேற்றி நீர். வார்த்தையினால் நீ சொன்னதெல்லாம் கரங்களினால் இன்று நிறைவேற்றி நீர். நன்றி நன்றி சொல்வோம் உயிர் உள்ளவரை, ஒன்றும் குறையாமல் காத்திடும் நல்லவரை. நன்றி நன்றி சொல்வோம் உயிர் உள்ளவரை, ஒன்றும் குறையாமல் காத்திடும் நல்லவரை. உடன்படிக்கை செய்து நம்மை நடத்தி வந்தவர் இதுவரைக்கும் மாறாமல் காத்துக்கொண்டார்.
நடத்தி வந்தீர், மாறாமல் எப்போதும் காத்து கொண்டீர். உடன்படிக்கை செய்து நடத்தி வந்தீர், மாறாமல் எப்போதும் காத்து கொண்டீர். வார்த்தையினால் நீ சொன்னதெல்லாம் கரங்களினால் இன்று நிறைவேற்றினீர். வார்த்தையினால் நீ சொன்னதெல்லாம் கரங்களினால் இன்று நிறைவேற்றினீர். நன்றி நன்றி சொல்வோம் உயிர் உள்ளவரை, ஒன்றும் குறையாமல் காத்திடும் நல்லவரை. நன்றி நன்றி சொல்வோம் உயிர் உள்ளவரை, ஒன்றும் குறையாமல் காத்திடும் நல்லவரை. வாழ்க்கையின் விசாலமான பகுதியில் அநேகர் நம்மோடு வருவாங்க, ஆனா நெருங்கின நேரத்துல கர்த்தர் மாத்திரம் வருவார். கைவிடாமல் விட்டு விலகிடாமல் நெருங்கின பாதையிலும் கூட வந்தீர். கைவிடாமல் விட்டு விலகிடாமல் நெருங்கின பாதையிலும் கூட வந்தீர். வார்த்தையினால் நீ சொன்னதெல்லாம் கரங்களினால் இன்று நிறைவேற்றினீர். வார்த்தையினால் நீ சொன்னதெல்லாம் கரங்களினால் இன்று நிறைவேற்றினீர். நன்றி நன்றி சொல்வோம் உயிர் உள்ளவரை, ஒன்றும் குறையாமல் காத்திடும் நல்லவரை. நன்றி நன்றி சொல்வோம் உயிர் உள்ளவரை, ஒன்றும் குறையாமல் காத்திடும் நல்லவரை. வெட்கப்பட்ட தேசத்திலே கீர்த்தியும் புகழ்ச்சியும் ஆக்கினீரே. வெட்கப்பட்ட தேசத்திலே கீர்த்தியும் புகழ்ச்சியும் ஆக்கினீரே. வார்த்தையினால் நீர் சொன்னதெல்லாம் கரங்களினால் இன்று நிறைவேற்றினீர். வார்த்தையினால் நீர் சொன்னதெல்லாம் கரங்களினால் இன்று நிறைவேற்றினீர். நன்றி நன்றி சொல்வோம் உயிர் உள்ளவரை, ஒன்றும் குறையாமல் காத்திடும் நல்லவரை. நன்றி நன்றி சொல்வோம் உயிர் உள்ளவரை, ஒன்றும் குறையாமல் காத்திடும் நல்லவரை. நன்றி நன்றி சொல்வோம் உயிர். நல்ல கரங்களை தட்டி நன்றி சொல்லுங்க பாருங்க. ஒன்றிலும் குறைப்படாமல் நம்மை பாதுகாப்பவர், அவருக்கு உயிர் உள்ளவரை நன்றி சொல்லிக் கொண்டே இருப்போம். நல்லவரை. God is good all the time. He put a song of praise in this heart of mine. God is good all the time. Through the darkest night, His light will shine. God is good. God is good all the time. God is good all the time. He put a song of praise in this heart of mine. God is good all the time. Through the darkest night, His light will shine. God is good. God is good all the time. That's right. If you're walking through the valley and there are shadows all around, do not fear. He will guide you. He will keep you safe and sound. He has promised to never leave you or forsake you. And His word is true. God is good all the time. He put a song of praise in this heart of mine. God is good all the time.
தொழுவேனே அன்பு நேசரே உமக்கே ஆராதனை 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 ஜீவன் தந்தவரே ஆராதனை 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 ஜீவன் தந்தவரே ஆராதனை உள்ள நிறைவோடு உம்மை துதிப்பேனே என் இயேசுவே உமக்கே ஆராதனை மன நிறைவோடு உம்மை தொழுவேனே அன்பு நேசரே உமக்கே ஆராதனை சொந்தமாயாக்கினீரே கிருபையினால் வாழ வைத்தவரே உந்தன் தோளிலே சுமந்தீரே சொந்தமாயாக்கினீரே கிருபையினால் வாழ வைத்தவரே ஆராதனை ஆராதனை ஜீவன் தந்தவரே ஆராதனை 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 ஜீவன் தந்தவரே ஆராதனை உள்ள நிறைவோடு உம்மை துதிப்பேனே என் இயேசுவே உமக்கே ஆராதனை மன நிறைவோடு உம்மை தொழுவேனே அன்பு நேசரே உமக்கே ஆராதனை எண்ணி முடியாத நன்மைகள் செய்தவரே கடைசி வரை கூட இருப்பவரே எண்ணி முடியாத நன்மைகள் செய்தவரே கடைசி வரை கூட இருப்பவரே என்னை விட்டு நீர் விலகுவதில்லை ஒருபோதும் கைவிடவில்லை அப்பாவும் அன்புக்கு அளவே இல்லை என்னை விட்டு நீர் விலகுவதில்லை ஒருபோதும் கைவிடவில்லை அப்பாவும் அன்புக்கு அளவே இல்லை ஆராதனை ஆராதனை ஜீவன் தந்தவரே ஆராதனை 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 ஜீவன் தந்தவரே ஆராதனை உள்ள நிறைவோடு உம்மை துதிப்பேனே என் இயேசுவே உமக்கே ஆராதனை மன நிறைவோடு உம்மை தொழுவேனே அன்பு நேசரே உமக்கே ஆராதனை. இன்று வாசிக்க எடுக்கப்பட்டுள்ள அதிகாரம் யாக்கோபு 4ஆம் அதிகாரம் வசனம் 1 முதல் 10 வரை. உங்களுக்குள்ளே யுத்தங்களும் சண்டைகளும் இதனாலே வருகிறது. உங்கள் அவயங்களில் போட்டு செய்கிற இச்சைகளினால் அல்லவா? நீங்கள் இச்சித்தும் உங்களுக்கு கிடைக்கவில்லை. நீங்கள் கொலை செய்தும் பொறாமையுள்ளவர்களாயிருந்தும் அடையக்கூடாமல் போகிறீர்கள். நீங்கள் சண்டையும் நிறுத்தம் பண்ணியும் நீங்கள் விண்ணப்பம் பண்ணாமலிருக்கிறதினாலே உங்களுக்கு சிந்திக்கிறதில்லை. நீங்கள் விண்ணப்பம் பண்ணியும் உங்கள் இச்சைகளை நிறைவேற்றும்படி செலவழிக்க வேண்டும் என்று தகாத விதமாய் விண்ணப்பம் பண்ணுகிறபடியினால் பெற்றுக்கொள்ளாமல் இருக்கிறீர்கள். விபச்சாரரே, விபச்சாரிகளே, உலக சிநேகம் தேவனுக்கு விரோதமான பகைஞரென்று
அறியீர்களா? ஆகையால் உலகத்துக்கு சிநேகிதனாய் இருக்க விரும்புகிறவன் தேவனுக்கு பகைஞனாய் இருக்கிறான். நம்மில் வாசமாயிருக்கிற ஆவியானவர் நம்மிடத்தில் வைராக்கிய வாஞ்சையாய் இருக்கிறார் என்று தேவ வாக்கியம் வீணாய் சொல்லுகிறதென்று நினைக்கிறீர்களா? அவர் அதிகமான கிருபையை அளிக்கிறாரே. ஆதலால் தேவன் பெருமை உள்ளவர்களை எதிர்த்து நிற்கிறார், தாழ்மையுள்ளவர்களுக்கோ கிருபை அளிக்கிறார் என்று சொல்லியிருக்கிறது. ஆகையால் தேவனுக்கு கீழ்ப்படிந்திருங்கள், பிசாசுக்கு எதிர்த்து நில்லுங்கள், அப்பொழுது அவன் உங்களை விட்டு ஓடிப்போவான். தேவனிடத்தில் சேருங்கள், அப்பொழுது அவர் உங்களிடத்தில் சேருவார். பாவிகளே, உங்கள் கையை சுத்திகரியுங்கள். இருமனமுள்ளவர்களே, உங்கள் இருதயங்களை பரிசுத்தமாக்குங்கள். நீங்கள் துயரப்பட்டு துக்கித்து அழுங்கள். உங்கள் நகைப்பு துக்கிப்பாகவும் உங்கள் சந்தோஷம் சஞ்சலமாகவும் மாறக்கடவது. கர்த்தருக்கு முன்பாக தாழ்மைப்படுங்கள், அப்பொழுது அவர் உங்களை உயர்த்துவார். ஆமீன். The scripture reading today is taken from James 4, verses 1 to 10. What causes fights and quarrels among you? Don't they come from your desires that battle within you? You desire but do not have, so you kill. You covet but cannot get what you want, so you quarrel and fight. You do not have because you do not ask God. When you ask, you do not receive because you ask with wrong motives, that you may spend what you get on your pleasures. You adulterous people, don't you know that friendship with the world means enmity against God? Therefore, anyone who chooses to be a friend of the world becomes an enemy of God. Or do you think Scripture says without reason that He jealously longs for the Spirit He has caused to dwell in us? But He gives us more grace. That is why Scripture says, God opposes the proud, but shows favor to the humble. Submit yourselves, then, to God. Resist the devil, and he will flee from you. Come near to God, and He will come near to you. Wash your hands, you sinners, and purify your hearts, you double-minded. Grieve, mourn, and wail. Change your laughter to mourning, and your joy to gloom. Humble yourselves before the Lord, and He will lift you up. Amen. இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலே உங்கள் யாவரையும் நான் வாழ்த்துகிறேன். இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலே உங்கள் யாவரையும் நான் ஆசீர்வதிக்கிறேன். பிரியமானவர்களே, மீண்டுமாக யாக்கோபு புஸ்தகத்திலிருந்து சில காரியங்கள் நம்ம தியானிக்கபடியாக, கற்றுக்கொள்ளும்படியாக, கிறிஸ்து ஜீவித்தை நாம் எப்படி இன்னும் சிறப்பாக வாழ்ந்து முடிக்கலாம் என்று சொல்லி இந்த காரியத்தை இந்த வேலையை பார்த்து வருகிறோம். அதுக்கு முன்பாக வாருங்கள் நம்ம தலைகளை வணங்கிய தெய்வம் நோக்கி பார்க்கலாம். Let's pray. இதாவே இந்த நாளிலும் ராஜா, நீங்கள் எங்களை வழி நடத்த நாங்கள் ஒப்புக் கொடுக்கிறோம். கர்த்தாவே, யாக்கோபு 4 அதிகாரத்தை நாங்கள் இந்த வேலையிலே தியானிக்க இருக்கிறோம். அதில் இருக்கிற காரியங்களை கற்றுக்கொள்ளும்படியாக இருக்கிறோம். பேசுகிற எண்ணியும் கேட்குற உங்களுடைய பிள்ளைகளையும் உங்களுடைய சேட்டைக்கால் மூடிக்கொண்டு வழி நடத்தி செல்லும்படியாக நான் ஜெபம் பண்ணுகிறேன். அதே வேலையிலே அப்பா, சத்திய ஆவியானவர் இந்த சத்தியத்துக்குள்ளே எங்களை வழி நடத்தி கர்த்தாவே அந்த சத்தியத்தை புரிந்து கொள்கிறதுக்கு ஏற்ற ஞானத்தை எங்களுக்கு வழங்க நான் ஜெபம் பண்ணுகிறேன். யாக்கோபு எழுதின இந்த காரியங்கள் அந்த நாளில் திருச்சபை கிறிஸ்தவர்களுக்காக பிரயோஜனமாக இருந்தது. இந்த நாட்களில் எங்களுக்கும் அது பிரயோஜனமாக இருக்க வழி நடத்தும். இயேசு மூலம் ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள பிதாவே, ஆமென். பிரியமானவர்களே, மறுபடியுமாக நாம் யாக்கோபு புஸ்தகத்திலிருந்து தியானித்து வருகிறோம். அநேக காரியங்கள், திருச்சபை காரியங்கள், தனிப்பட்ட வாழ்க்கையில் கிறிஸ்து ஜீவியம் எப்படியாக இருக்க வேண்டும், எப்படியாக இருக்கலாம் என்று சொல்லி அவர் எழுத்து மூலியமாக நாம் தியானித்து வருகிறோம். கர்த்தர் என்ன மாதிரி காரியங்கள் நம்ம ஜீவித்தில் விரும்புகிறார் என்று சொல்லி இந்த வேத வசனத்திலேருந்தே நம்ம ஒவ்வொரு காரியங்கள் கற்றுக்கொண்டு வருகிறோம். இந்த வேலையிலும் 4வது அதிகாரத்துக்குள் கடந்து செல்லும்படியாக இருக்கிறோம். நான் 4வது அதிகாரத்தை நீங்கள் வாசித்து பார்த்தீங்க என்றால், ஆவிக்குரிய ஒரு ஜீவியம் எப்படியாக இருக்கலாம், இருக்க வேண்டும், இருக்காமல் இருக்கிறதுக்கு என்ன காரணங்கள், சில காரியங்கள் இந்த இடத்துல எழுதியிருக்கிறார். ஒருவேளை ஆண்டவர் பாதை விட்டு அல்ல ஆவிக்குரிய பாதை விட்டு விலகி இருக்கிறோம் என்று சொன்னால் அதோட அடையாளங்கள் என்னவாக இருக்கலாம் என்று சொல்லி காரியங்கள் எழுதி கொடுக்கிறார். அதே வேளையிலே மறுபடியுமாக அந்த பாதையில் வருகிறதுக்கு, சரியான ஆவிக்குரிய ஜீவித்தில் கடந்து போகிறதுக்கு நாம் என்ன செய்யலாம் என்று சொல்லி அவர் எழுதுகிறார். ஓகே, James is writing for the Christians in the church to illustrate on the problem of the spiritual life and the signs that we need to look up and pay attention to. Not just the signs, but also to know whether we are slowly drifting away of that track, and what are the reasons
and what are the resolution that we can take to come back, to be back on the track, to be back on the track. So to be back on the track, or whether we have drifted away from the track, we need to look at all these verses. ஒருவேளை நம்ம விலகி இருக்கிறோமா இல்லை தொடர்ந்து இந்த பாதையில் இருக்கிறோமா என்று அறிந்து கொள்கிறதுக்கு இந்த வசனங்களே நாம் பார்த்து வரணும். 3 காரியங்கள் இந்த இடத்துல நாம் பார்க்கலாம். முதல் காரியம், பாவத்தில் இருக்கிற சில பிரச்சனைகள், ப்ராப்ளம் ஆஃப் சின், பாவத்திலிருந்து வருகிற சில பிரச்சனைகள். ஓகே, ஒரு முதல் அடையாளம் அவர் இங்கே காட்டுறார். ஒருவேளை நீங்கள் வாக்குவாதம் செய்தீங்க என்றால், இல்லை வம்பு செய்தீங்க என்றால், சண்டை செய்தீங்க என்றால், உறவுகளே இப்படிப்பட்ட காரியங்கள் நடக்குது என்று நினைத்தீங்க என்றால், பார்க்குறீங்க என்று சொன்னால், அது ஆவிக்குரிய நிலைமை விட்டு விலகிறதுக்கு ஒரு முதல் அடையாளமாக இருக்கிறது. Say this is the first sign that we are drifting spiritually whenever we strive, a fight, a fuss or argument in a relationship. So that will be the sign. Okay, let's look at verse 1. ஒன்றாவது வசனத்தை வாசிக்க கேட்போம். What is causing the quarrels and fight among you? Don't they come from the evil desire at war within you? At war within you. So that means we fuss, we have argument and quarrel in our interpersonal relationship. And Joyce point out and he asked the question, why we fight? எதுக்காக நம்ம சண்டை போடுறோம், எதுக்காக நம்ம வம்பு பண்ணுகிறோம், எதுக்காக நம்ம வாக்குவாதம் செய்கிறோம் என்று அவர் அந்த கேள்விக்கு ஒரு பதிலும் இந்த இடத்துல அவர் சொல்கிறார். என்ன பதில் சொல்கிறார்னா, அது நம்மளோட உள்ளத்தின் நிமித்தம் இருக்கிற ஒரு காரணம். இட்ஸ் ஆல் அபவுட் அவர் ஓன் டிசையர். தட் மீன்ஸ் சம்திங் விதின் அஸ், நம்மளுக்குள்ளே இந்த காரியங்கள் கிரியை செய்து வருகிறது. த ரீசன் வி ஃபைட், த ரீசன் வி quarrel, there is something wrong within me, something wrong, something going on within me, inside me, and that has caused me to take it on another person. அப்படின்னா எனக்குள்ள, என்னோட உள்ளத்தில் இந்த குறைபாடுகள் இருக்கிறது. இந்த குறைபாட நிமித்தம் என்னோட சண்டையை, என்னோட வம்பை அது வெளியாக ஆக்கிறதுக்கு வேறு ஒரு மனுஷன் மேலே நான் காட்டுகிறேன், வேறொரு மனுஷன் மேலே காட்டுகிறேன். And that is the reason he said caused a quarrel and fight. Irritability within you, and you express or take it up on another person. Irritability, எரிச்சல் உண்டாக்கும்படியாக இருக்கிறது. அது மூல காரணங்கள். James also say the source, மூல காரணம். Where does this thing come from, or why these things is happening? It says in verse 2, ரெண்டாவது வசனத்தை நீங்கள் பார்க்கலாம். You want what you don't have. உமக்கு இல்லை, ஆனால் உமக்கு வேண்டும் சொல்லி எதிர்பார்க்குறீங்க. ஸோ யூ ஸ்கீம் அண்ட் கில் டு கெட் இட். ஆகிய நீங்கள் திட்டம் போட்டு அதை பெற்றுக்கொள்ள ஆசைப்படுங்க. ஸோ த ரீசன் we quarrel, we fight with people because there is unfulfilled desire within us. There is unfulfilled desire. நிறைவேறாத சில காரியங்கள், பெற்றுக்கொள்ளாம சில காரியங்கள் இருக்கிறது. ஆசைப்படுகிறோம், வாஞ்சித்திருக்கிறோம், ஆனால் இதுக்கு ஒன்று கிடைக்கல. அது நிமித்தம் நம்ம சண்டை போடுகிறோம், அது நிமித்தம் நம்ம வம்பு பண்ணுகிறோம், அது நிமித்தம் நம்ம வாக்குவாதம் செய்கிறோம் என்று அவர் சொல்கிறார். என்ன காரணம் தெரியுங்களா? அவங்களுக்கு இருக்குது, என்கிட்ட இல்லை, அதனால பொறாமப்படுகிறேன். அவங்க நிறைய வைத்திருக்கிறாங்க, என்கிட்ட அது கிடைக்க கூட இல்லை. நான் வாஞ்சிக்கிறேன், ஆனால் அவங்களுக்கு கிடைக்கிது, எனக்கு கிடைக்காம, அதனால எனக்குள்ள இப்படிப்பட்ட ஒரு ஆங்காரம் வருகிறது, ஒரு பொறாமை வருகிறது, நலங்கள் படப்படுகிறது. அதனால இந்த எரிச்சல் நிமித்தம் அந்த கோபத்தை சண்டை மூலியமாக, ஒரு வம்பு மூலியமாக, வாக்குத்தத்தம் மூலியமாக வாக்குவாதம் செஞ்சு கொண்டிருக்கிறாங்க. அது மற்றவங்க மேலே நான் காட்டி விடுகிறேன். I'm showing my irritability on other person because I have unfulfilled desire within me. Because of that, I become jealous. I became envy of that person. And that is oftentimes causes quarrel. அதுதான் அநேக வேளையிலே சண்டை உண்டாக்குது, அதிக வேளையிலே வம்பு உண்டாக்குது, அநேக வேளையிலே வாக்குவாதங்கள் உண்டாக்குறது. And that is the sign of the deficiency in your spiritual life. அதுதான் பிரியமானவர்களே, நம்மளுக்கு ஒரு குறைபாடுகளாக, ஆவிக்குரிய நிலைமையில் இருக்கிற வாழ்க்கையில் ஒரு குறைபாடுகளாக இருக்கிறது ஒரு அடையாளம் என்று சொல்லி யாக்கோப் இந்த இடத்துல அவர் சொல்கிறார். யூ ஹேவ். ஆனால் சில வேளையில் கிறிஸ்துவ ஜீவியத்தில்
நாம் அதிகமாக சில காரியங்கள் காணப்பட வேண்டும். உதாரணத்துக்கு ஆவின் கனி நம்ம வாழ்க்கையில் அதிகமாக காணப்பட வேண்டும் இல்லையா? ஏன்னா வசனம் என்ன சொல்லுகிறது? யூ ஹேவ் லைஃப் அண்ட் யூ ஷுட் ஹேவ் இட் மோர் அபாண்டன்ட்லி. அதான் வேதம் சொல்லி கொடுக்குது. உமக்கு ஜீவம் இருக்குது, அந்த ஜீவியத்தில் நீ அதிகமாக பெற்றுக்கொண்டு வர வேண்டும், நீ அதிகமாக வளர்ந்து வர வேண்டும் என்று சொல்லப்படுகிறது. That means you are supposed to have joy, love, peace, meekness, self-control, patience. ஆவிக்குரிய கனிகளில் இருக்கப்படுற அந்த அன்பு, மகிழ்ச்சி, சந்தோஷம், சமாதானம், நீடிய பொறுமை, இந்த காரியங்கள் யாவரும் நம்ம வாழ்க்கையிலே அதிகமாக காணப்பட வேண்டும் அல்லவா? ஆனால் இன்னைக்கு இது அதிகமாக இருக்கிறதா? We need to reflect on it whenever we are not expressing these things in an ongoing or inconsistent way. ஒருவேளை குறைபடபடியாக இருந்தது என்றால் நாம் ஆவிக்குரிய ஜீவியத்தை விட்டு கொஞ்சம் விலகி இருக்கிறோம் என்று அர்த்தம். பிரியமானவர்களே, அதை யாக்கங்க சொல்ல பார்க்குறாரு. ஆவிக்குரிய ஜீவியத்தை விட்டு நம்ம விலகி இருக்கிறதுக்கு இதெல்லாம் அடையாளங்களாக இருக்கிறது. இட்ஸ் நாட் க்ரோவிங் அக்கார்டிங் டு வாட் இஸ் சப்போஸ் டு பி. இப்படி தான் வளர்ந்து இருக்கணும், ஆனால் இதில் நான் வளர்ந்தாமல் இருக்கிறேன். ஒருவேளை எனக்கு அன்பு இல்லை, ஆண்டவர் நியமிக்கப்பட்ட இந்த மகிழ்ச்சி, சந்தோஷம் என்னோட வாழ்க்கையில குறைவா இருக்குது. இல்லை why I am not having patience, why I don't grow in love, why I am not experiencing the joy that God wants me to have in my life. So these are the signs that we are drifting away from God. இதெல்லாம் அடையாளங்கள் பிரியமானவர்களே, ஆண்டவர் நியமித்து வைத்த பாதை விட்டு நாம் விலகி கொண்டு வருகிறோம். நீங்கள் வசனம் 2 தொடர்ந்து வாசித்தீங்க என்றால் அவர் இன்னொரு அடையாளம் சொல்றாரு. யூ டோன்ட் ஹேவ் இட் பிகாஸ் யூ டோன்ட் ஆஸ்க் ஃபார் இட் ஃப்ரம் காட். நீங்கள் பெற்றுக்கொள்ளாத காரணம் நீ ஆண்டவர்கிட்ட இதை கேட்கவில்லைன்னு என்று சொல்றாங்க. ஆண்டவர்கிட்ட கேட்கலன்னா ஜெபம் பண்ணலன்னு அர்த்தம். ஆமாம் தானே? ஆண்டவர்கிட்ட பேசுறதே ஜெபம் நம்ம சொல்லுகிறோம். அப்போ நீ ஆண்டவர்கிட்ட ஒன்றும் பேசலையே, ஆண்டவர்கிட்ட கேட்கலையே, அப்போ ஜெபம் இல்லாத ஒரு வாழ்க்கையாக இருக்கிறது. நீ பெரியமார்களே, அந்த காரியங்களை நம்ம பார்க்கணும். நம்ம ஜெப வாழ்க்கை பலனாக இருக்கிறதா, இல்லை குறைவாக இருக்கிறதா, இல்லை பலவீனமாக இருக்கிறதா? This is the sign that he said you do not ask God. He is talking about prayerlessness. There is no prayer. He is talking about weak prayer life. Weak prayer life. We are tired. We don't go to prayer. நம்மளுக்கு கலப்பாக இருக்கிறோம், ஆனால் ஆண்டவர்கிட்ட கேட்கறது இல்லை. நம்ம கேட்டு ஒருவேளை கலத்து போயிருக்கலாம். ஒருவேளை நம்ம கேட்டுக்கொண்டு இருக்கிறோம், ஆண்டவர் என்னோட வார்த்தை கேட்காம இருக்கிறார், அதனால நான் கிவ் அப் பண்ணிட்டேன். ஐம் நாட் கெட்டிங் எனிதிங் அவுட் ஆஃப் மை ப்ரேயர், therefore I don't have confidence in prayer. I do not want to pray. This is not working for me. This is not working for me. I'm not interested in this. ஒரு ஆர்வம் இல்லாமல் ஜெப வாழ்க்கையில் அந்த ஈடுபடாமல் இருந்தோம் என்றால் இது ஆண்டவர் விட்டு விலகிறதுக்கு அடையாளங்கள், ஆவிக்குரிய பாதை விட்டு விலகிறதுக்கு அடையாளங்கள் என்று சொல்றாங்க. Let's be honest and ask. Let's be sincere. You assess your prayer life. Is it vibrant? இன்னைக்கு இந்த வேலையிலே நீங்கள் உண்மையாக இருந்து ஆராய்ந்து பாருங்கள். என்னோட ஜெபம் வாழ்க்கை வேகமாக வைப்ரண்டாக இருக்கிறதா? Is it something that I look forward of doing? Do I do it consistently? அன்னடிக்கு நான் செய்கிறேன்னா, எப்போதும் செய்கிறேன்னா, அதிகமான நேரத்தை செய்கிறேன். Am I enjoying it? Are you praying? Are you praying for yourself? Are you also interceding for others? உமக்காக நீ தெரிஞ்சு ஜெபம் பண்ணுகிறியா? மற்றவங்களுக்கும் சேர்த்து ஜெபம் பண்ணுகிறியா? Are we growing in prayer? நம்ம ஜெப வாழ்க்கையிலே வாழ்ந்து வருகிறோமா? You receive not from God. We are not receiving from God. அப்போ நம்ம 3ஆம் வசனத்தில் என்ன பார்க்குறோம்? If you look at verse 3, and even when you ask, கேட்குறோம், you don't get it because your motives are wrong. அதான போட்டிருக்குது. நீ கேட்குறேன்னா கற்றுக்கொள்ளலை. We are not experiencing a prayer answered. Our prayer are being answered. அப்படின்னா நம்ம கேட்குற ஜெபம், சொல்லுகிற ஜெபம் கேட்கப்படவில்லை என்று இங்கே யாக்கோப் அவர் சொல்லுகிறார். அதுக்கு காரணமும் போட்டிருக்கிறாரு இல்லையா? அப்போ ஜெபத்துக்கு சில தடைகளும் வருகிறது பிரியமாக்களே. நீங்கள் சங்கீதம் 66 வாசித்து பார்த்தீங்க என்றால் சங்கீதக்காரன் சொல்கிறான், பாவ நிமித்தம் ஆண்டவர் ஜெபத்தை கேட்கறது இல்லையா? It's because of sin in our life. God is not going to answer our prayer until we get the sin out of our life. அந்த பாவத்தை விட்டு விலகினாதான் பெரியமாவர்களே ஆண்டவர் அந்த ஜெபத்தை கேட்கறதுக்கு ஒரு வாய்ப்பு உண்டாகலாம். Unforgiveness, ஒருவேளை மன்னிக்க முடியாம உள்ளங்கள் இன்னும் இருக்குது என்று சொன்னால்
அது கூட உங்களோட ஜெபத்தை பிளாக் பண்ணுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. யூ கேன் பிளாக் யுவர் ப்ரேயர்ஸ். அண்ட் ஜேம்ஸ் இன் chapter 1 verse 5 he said lack of faith. விசுவாச குறைப்பட்டு கேட்டால் கூட அப்படின்னா டபுள் மைண்டட் பர்சன் இஸ்னே. ரெண்டு சிந்தனையில் இருந்துக்கிட்டு அவன் கேட்குறான், அலமோதிக்கிட்டு அவர் கேட்குறாரு. பிளான் ஏ வச்சுக்கிட்டு பிளான் பிக்கு கேட்டுட்டு இருக்கிறாரு, பிளான் பி வச்சுக்கிட்டு பிளான் சி கேட்டுட்டு இருக்கிறாங்க. சம்டைம்ஸ் டபுள் மைண்டட் பர்சன் will not able or will not receive anything from God. சில நேரத்தில் அப்படிப்பட்ட சிந்தனையோடு நம்ம கேட்டால் கூட ஆண்டவர்கிட்டேருந்து பெற்றுக்கொள்ள முடியாது. சம்டைம்ஸ் we give up. நம்ம கேட்டுட்டு பாதிலே விட்டுறோங்க. இல்லை ஆரம்பத்தில் சில வேலையில் ஒரு தடவை 2 தடவை சொல்லி பிறகு விட்டுறோம். whenever we give up or we give up too early in prayer. Actually, if you look at passages like Luke, God wants us to press on. ஆண்டு தொடர்ந்து நம்ம நடக்கணும்னு சொல்கிறாரு, தொடர்ந்து கேட்கணும்னு சொல்கிறார் இல்லையா? அந்த விதவை கடைசி வரைக்கும் கதை தட்டிக்கிட்டே இருப்பாங்க, எனக்கு வேண்டும், நியாயம் வேணும், எனக்கு உதவி செய்யுங்க என்று சொல்லி. That means God wants us to press through the prayer life. Okay, we cannot be expecting all prayer to be answered, but whenever we pressed on, our prayer will be answered according to God's time. தேவனுடைய நேரம் பிரகாரமாக அது கேட்கப்படுது. நான் இந்த இடத்துல தப்பான நோக்கம், wrong motive, 4 அதிகாரத்தில் 3 வசனத்தை பார்க்குறோம் இல்லையா? Is our prayer are done according to God's will, or we asking with our own motives? Okay, சில நேரத்தில் நம்மளோட நோக்கம் என்ன நோக்கத்தோட நம்ம கேட்குறோம்? நம்ம சொந்த சுயத்துக்காக கேட்குறோமா? Is it because of own pleasure that we are making this prayer for own pleasure, that we can spend it for own joy, for own pleasure? நம்ம சொந்த சந்தோஷத்துக்கு, நம்ம சொந்த சுயமாக பெற்றுக்கொள்கிறதுக்காக இந்த ஜெபத்தை செய்கிறோமா? என்ன நோக்கத்தில் இந்த ஜெபத்தை செய்கிறோம்? Are we praying so that it can benefit others? நம்ம செய்கிற ஜெபம் மற்றவங்களுக்கு ஆசீர்வாதமாக இருக்குமா? இல்லை என்னை மட்டும்தான், எனக்கு மட்டும்தான் அது இருக்குதா? இஸ் இட் a selfish prayer? ஸோ ஆவிக்குரிய வாழ்க்கை விட்டு விலகி இருக்கிறோமான்ட்டு இன்னொரு அடையாளம் 4வது வசனத்திலே அவர் சொல்கிறார். Let's talk about how we dress, what type of language we use, the media we consume, or the media that we support, our beliefs. எப்படிப்பட்ட உடை உடுத்துகிறோம், எப்படிப்பட்ட மொழிகள் நாம் பயன்படுத்துகிறோம், எப்படி வார்த்தைகள் நாம் பயன்படுத்துகிறோம், என்ன மாதிரியான காரியங்கள் நம்ம பார்த்து வருகிறோம். மீடியான்னு சொல்லும் போது செய்தி, ஃபேஸ்புக், நிறைய காரியங்கள் இருக்கிறது. எதுக்கு நாம் சப்போர்ட் பண்ணி வருகிறோம், இன்றைக்கி எது மேலே நம்பிக்கை வைத்திருக்கிறோம்? இன்னொரு வார்த்தை சொன்னால், in other words, do we believe Christian things or do we believe just politically correct? There's a biblical correct and political correct, isn't it? சில சொல்லுகிறோம் இல்லையா, அது நியாயத்தின் பிரகாரம் பார்த்தா இது சரியாக இருக்கிறது, ஆனால் வேதத்தின் பிரகாரம் பார்த்தா இது சரியாக இருக்குதானே என்று நம்ம கேள்வி கேட்கணும். And finally is our behavior. நம்ம எப்படி நடந்து கொள்கிறோம்? It talks about worldliness-லாம், it talks about worldliness. உலக பிரகாரமாக இருக்கிறோமா, இல்லை கிறிஸ்து ஜீவியத்தின் பிரகாரமாக இருக்கிறோமா? Do we look more like the world or do we look like Christians? Do like Christianity? கிறிஸ்தவர்களை போல இல்லை கிறிஸ்தவத்தை போல நம்ம ஜீவித்து வருகிறோமா, உலகத்தின் பிரகாரமாக இருக்கிறோமான்ட்டு ஆராய்ந்து பார்க்க சொல்றாரு. ஒருவேளை விலகி இருந்தால், இந்த பாதை விட்டு வேறு மாதிரியான காரியங்கள் நம்ம ஈடுபட்டு கொண்டிருந்தால், தென் அதுவும் ஒரு அடையாளமாக காணப்படுகிறது என்று இந்த இடத்திலே பார்க்கலாம். Nearness is likeness. That is what A.W. Tozer said. Nearness is likeness. That means he said, the more we becoming like Christ, the more we have drawn ourselves near to God. கிறிஸ்து சாயலை நாம் வளர்ந்திருக்கிறோம் என்று சொன்னால், நாம் தேவன்கிட்ட இன்னும் கொஞ்சம் நெருங்கியிருக்கிறோம் என்ற அடையாளம். Nearness is likeness. So the more we are near to God, the more likeness we can consume in our life. அப்போ நம்மளோட ஜீவியம் மாற்றப்படுகிறது, நம்ம குணாதேசங்கள் மாற்றப்படுது, நம்ம பிஹேவியர் மாற்றப்படுகிறது இல்லையா? எல்லா மொழி, வாய், எல்லா காரியங்களும் மாறப்படுகிறது. So James is trying to tell the church, these are the some of the signs. If you have, that means you are drifting away from your spiritual life and also from God. தேவனை விட்டு விலகிறதுக்கும் கிறிஸ்துவ பாதை விட்டு விலகி போகிறதுக்கும் இதுதான் சில அடையாளங்களாக காணப்படுகிறது. ஸோ இதில் ஆராய்ந்து பார்க்க முடியும் பெரியமார்களே, நம்ம ஜெப வாழ்க்கை எப்படி இருக்கிறது, நம்ம எப்படி நம்மளோட குணாதேசங்கள் இருக்கிறது, நம்ம உள்ளங்கள் எப்படி இருக்கிறது, எப்படி நடந்து கொள்கிறோம் அப்படின்னு என்று சொல்லி இந்த வேலையிலே அதை ஆராய்ந்து பார்க்கலாம். இதில் மேற்கொண்டு வருகிறதுக்கு
அவர் 6வது வசனத்திலே ஒரு காரியம் சொல்கிறார். Let's look at verse 6. And gives grace generously. ஆண்டவர் கிருபை வழங்குகிறார். ஆண்டவர் கிருபை, that means there is a provision from God. ஆண்டவர் முன் ஏற்பாடுகள் செய்கிறார். Though we face many problems that can cause us to drift away from God or from the track, God still make provision for the problem. அப்படின்னா அந்த பிரச்சனையை மேற்கொண்டு வருகிறதுக்கு ஆண்டவர் முன் ஏற்பாடுகள் சில காரியங்கள் வைத்திருக்கிறார். ஆவிக்குரிய நிலைமையை விட்டு விலகிறதுக்கு பல காரணங்கள் இருக்குது. ஆமா தானே? சோதனை வருது, பரீட்சை வருகிறது, துன்பம், வேதனை எல்லாம் வருகிறது. ஆனாலும் அதிலே தொடர்ந்து இருக்கிறதுக்கு ஆண்டவர் சில கிருபை, சில முன் ஏற்பாடுகள் அவர் செய்திருக்கிறார். So that means he always wants us to get back on the track. அப்படின்னா இந்த ஆவிக்குரிய நிலைமையில இருக்கிற இந்த பாதையில, இந்த கிறிஸ்து ஜீவியின் பாதையிலே ஆண்டவர் நாம் தொடர்ந்து வருகிறதுக்கு விருப்பம் உள்ளவராக இருக்கிறார். ஸோ பிகாஸ் ஆஃப் தட் he continue to show grace. அது நிமித்தம் தான் ஆண்டவர் நம்மளுக்கு கிருபையை கொடுக்கிறார். So that we can come back to the track. அந்த ட்ராக்ல மறுபடியும் வருகிறதுக்கு ஆண்டவர் இந்த கிருபை செய்கிறார். And we need to thank God for that provision. ஏன்னா இந்த காரியங்கள் 70 நாளைக்கு இருக்குது என்று தெரியாது. Because the provision given, we do not know how long it will be there. ஆண்டவர் இந்த கிருபை காட்டுறாரு, இந்த முன் ஏற்பாடுகள் நம்மளுக்கு செய்கிறாரு. ஆனால் 7 நாளைக்கு இருக்க போதில்லை. ஆனால் இது இருக்கிறதுனால எனக்கு ஒரு புதிய பேலன் கிடைக்கிறது, எனக்கு ஒரு புதிய நம்பிக்கை கிடைக்கிறது. என்ன பிரச்சனை வந்தாலும் மறுபடியும் நான் மேற்கொண்டு வருகிறதுக்கு, இந்த பிரச்சனை மீண்டு வருகிறதுக்கு எனக்கு கொஞ்சம் நேரம் இருக்கிறது. ஆண்டவர் எனக்கு ஒரு நேரம் கொடுத்துருக்கிறாரு, எனக்கு இன்னும் கொஞ்சம் பலத்தை கொடுக்குறாரு, நான் கண்டிப்பாக மீண்டு வருவேன் என்று நம்பிக்கையில் வருகிறதுக்கு ஆசைப்படுகிறேன் இல்லையா? பிகாஸ் it rectifies a little bit in me to say I'm getting a little bit extra time to overcome this problem. I'm getting a little bit strength to overcome this problem, and God is giving me that grace so that I can come out of this path and go back to the track that He has for me. அவர் வைத்திருக்கிற பாதையிலே கடந்து வருகிறதுக்கு. Because you see, God wants us to depend in His grace. If you look at that, God opposes the proud, but give grace to the humble. Because God wants us to depend on His grace. ஆண்டவர் அவர் கிருபையிலே சாய்ந்திருக்க ஆசைப்படுகிறார். ஆனால் சாத்தான் நம்ம சொந்த பலத்தில் சாய்ந்திருக்க நம்மளை வலியுறுத்துறாரு. ஆமாம் இல்லையா? ஆதியிலே அப்படிதான் பார்க்குறோம். ஏன் ஆண்டவரை நம்புற, நீ பழத்தை சாப்பிடுன்னு சொன்னாலும் அப்படின்னா நீ ஆண்டவரை நம்புற, ஆண்டவர் கிருபை இல்லை, நீங்கள் உன்னோட பலன் இருக்குது, உன்னோட ஞானம் இருக்குது, உன்னோட பணம் இருக்குது, உன்னோட பதவி இருக்குது, உன்னோட தகுதி இருக்குது, அது வைத்து நீ என்ன வேணால் செய்யலான்ட்டு சில வேளையிலே அந்த புத்தி நம்மளுக்கு அவர் கொடுத்து விடுவார். Okay, so sometimes Satan just wants us to depend on ourselves. He gave us the pride, he gave us the ego இல்லையா? அது நம்மளுக்கு பாவத்தை கொண்டு போகும்படியாக, ஆவிக்குரிய நிலைமையை விட்டு விலகும்படியாக சில வேளையிலே அது வழியை நடத்தி விடுகிறது. அது ஆசீர்வாதம். ஆனால் ஆண்டவர் இயேசு அப்படி செய்யலை. ஜீசஸ் ஆல்வேஸ் பீன் ஷோன் as an humble and meek person. ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை கர்த்தரை எப்படி காட்டப்படுகிறது? தாழ்மையுள்ள ஒரு தேவன், தாழ்மையுள்ள ஒரு தேவன். அவர் எப்பவும் தாழ்மை குணம் உள்ளவராக இருந்திருக்காரு. இஸ் ஆல்வேஸ் ஹம்பிள் அண்ட் இஸ் ஆல்வேஸ் ஜெனரஸ் அண்ட் கிரேஷியஸ். ஆண்டவர் கிருபை உள்ளார். இன்னைக்கு அப்படிப்பட்ட ஒரு குணாதிசயம் நம்மளுக்கு வர வேண்டும் பிரியமார்களே. அப்படி வரும்போது பிரியமார்களே நம்ம அவர் மேலே சாய்ந்து இருப்போம். அவர் மேலே சாய்ந்திருப்பேன். தேவன் கிருபை காட்டியிருக்காரு, பரவாயில்ல, இந்த பிரச்சனை விட்டு விலகலாம், இன்னும் கொஞ்சம் ஜெபிக்கிறதுக்கு மீண்டும் உயர்ந்து வரலாம் என்று அந்த சிந்தனை நம்மளுக்கு வர ஆரம்பிக்கலாம். பிகாஸ் God has provided something for us. God has provided something for us. ஆகையால் இந்த பாதைக்கு வருகிறதுக்கு நாம் இந்த காரியங்களை நம்ம சிந்தனை வைத்திருக்கணும். God has provided the grace, but we do not know how long is the grace period. 7 நாளைக்கு அந்த கிருபை காலம் இருக்குன்னு நம்மளுக்கு தெரியாதுங்க. ஆனால் அந்த பிரச்சனையை மீண்டு வருகிறதுக்கு ஆண்டவர் இன்னும் கொஞ்சம் நேரம் எனக்கு கொடுத்துருக்கிறார். இந்த பலவீனத்தை மீட்கொண்டு வரதுக்கு எனக்கு இன்னும் கொஞ்சம் பலத்தை கொடுத்துருக்கேன். ஆகையா நான் முயற்சி பண்ணுகிறேன் என்று அந்த சிந்தனையில் வருவோம். 3வது காரியத்துக்குள் நம்ம கடந்து போகலாம். பிரியமானவர்களே, 3வது காரியம் இந்த இடத்துல சொல்கிறார். வசனம் 7-10 நீங்கள் வாசிப்பாக்கலாம். சில வழிகள் இருக்கிறது. நாம் மறுபடியுமாக தேவனோட வழிகளில் வர்றதுக்கு, தேவனோட பாதையில் கடந்து வர்றது, ஆவிக்கிற ஜீவித்திலே அந்த பாதைக்கு வருகிறதுக்கு சில வழிகள் இருக்கிற இந்த இடத்துல அவர் வலியுறுத்தி பார்க்கலாம். How we can return back to the track that has been set before us. Look at verse 7-10. He said, submit yourself to God. தேவன்கிட்ட நீங்கள் சரணடைங்கள் என்று அவர் சொல்கிறார். If there is anything that is in your life that you are going against God's will, let it go.
ஒருவேளை ஆண்டுக்கு புறம்பாக என்னாச்சும் செய்தீங்க என்றால், விருப்பமாக காரியத்தில் ஈடுபட்டீங்க என்றால், ஆண்டுக்கு இது பிடிக்கல, ஆனாலும் ஆண்டு எதிர்த்து நான் செய்கிறேன் நினைத்து கொண்டு செய்தீங்க என்றால் அதை விட்டு விடுங்கள். அது விட்டால் மறுபடியும் தேவனோட வழிகளே வருக முடியும். You have to get back and submit yourself to God. தேவன்கிட்ட அந்த பரிபூர்ணமான சரண்டர் பண்ணி வருகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது என்று அவர் சொல்கிறார். ரெண்டாவது காரியம் இங்கே பார்க்குறோம், இசை resist the devil. பிசாசனை அவனை விட்டு விலகு. சமயத்தில் அவனுக்கு சோதனை வருகிறதுங்க, அதிகமான சோதனைகள் வரலாம். ஒருவேளை செல்ஃப் கண்ட்ரோலாக நம்மளால் வச்சிருக்க முடியல, கட்டுப்படுத்த முடியாமல் சில காரியங்கள் இருக்குன்னு என்று நினைக்கலாம். அந்த டைம் நீங்கள் அதிகமாக யோசிக்கணுங்க, ஒருவேளை நான் விட்டுட்டா இதோட விளைவுகள் என்னவாக இருக்கும், விளைவுகள் என்னென்ன நடக்கலாம். நம்ம நினைக்கலாங்க இன்னைக்கு வருது சின்னாங்க பணம், அதை எடுத்துக்கலாம்னு நினச்சி கையை வச்சுட்டோம், அது பின்னால் விளைவுகள் என்னவாக இருக்கும் அப்படின்னு கொஞ்சம் யோசனை பண்ணி பார்க்கணுங்க, கொஞ்சம் யோசனை பண்ணி பார்க்கணும். ஸோ டெம்டேஷன் இஸ் ஸ்டில் தேர், பட் we need to decide whether we are yielding to it or we are staying away from it, how we are overcoming it. So resist the devil. பிசாசனான சில இடத்துல முறியடிக்கிறதுக்கு நம்ம முயற்சி பண்ண வேண்டும். வசனம் 8 நீங்கள் வாசிக்கலாம். வசனம் 8 சொல்லுகிறது, இஸ் ஏ கம் நியர், நெருங்கி வா. that means is calling us to come back on the track spiritually. Now if you feel disconnected with God, ஒருவேளை ஆண்டவர்கிட்ட எனக்கு நெருக்கம் இல்லை, எனக்கு ஆண்டவர்கிட்ட தொடர்பு இல்லாமல் இருக்குது என்று நினைத்தீங்க என்றால், ஆண்டவர் என்ன சொல்லுகிறாருன்னா, தொடர்பு இல்லாமல் கூட இருந்தால் பரவாயில்ல, நீ தொடர்ந்து ஜெபம் பண்ணுங்க, தொடர்ந்து தேவனோட வார்த்தையை வாசிக்க முயற்சி பண்ணுங்க, தேவனை ஆராதனை செய்ய முயற்சி பண்ணுங்க. நோ சம்டைம்ஸ் வி கோ டு கேம்ப் ஃபயர் போய்ப்போம். ஆனால் கேம்ப் ஃபயர் பாருங்கள், நெருப்பு வந்து நமக்கு வந்து பட்ட அனலாக அங்கே இருக்கும் போதே அனலாக இருக்குதுன்னு. ஸோ இட்ஸ் சம்திங் லைக் தட். If you go to God, the warmness will always come. We may not feel the warmness now, but it will be there. அது இருக்குங்க பிரியமா. ஆனால் நம்ம அந்த இடத்துக்கு தான் போகணும். That means we have to go near. That's why he said he's inviting us, come near. That means we have to go back, get back to our basics. நம்மளோட பேசிக்லாம் வரணுங்க. ஜெபம், காலைல டிவோஷன், prayers, the discipline, the spiritual discipline has to come back. அதுக்கு அடிப்படைய காரியங்கள், அடிப்படை ஆவிக்குரிய காரியங்கள் மறுபடியும் செய்யணும்னா செய்யுங்க, பரவாயில்ல. அது மூலியமாக ஆண்டவர்கிட்ட நெருங்கிறதுக்கு வாய்ப்பு இன்னும் கிடைக்கும். வசனம் 8 பாருங்கள். த இம்பார்ட்டன்ட் பார்ட் இஸ் த ரிப்பென்ட் ஃப்ரம் சின். பாவத்தை விட்டு விலக வேண்டும், மனம் திரும்ப வேண்டும். அப்படின்னா இசை டேக் சின் சீரியஸ்லி, ரொம்ப சீரியஸாக அது பார்க்க வேண்டும். இசை மான் இந்த வசனத்தை பாருங்கள், துக்கம் அடையும், பாவத்தை நினைத்து துக்கம் அடையும் என்று சொல்கிறார். அப்படின்னா யாக்கோபு என்ன சொல்கிறாரு, எல்லாத்துக்கிட்டையும் சொல்லிக்கிட்டு இருக்க அவசியம் இல்லை, ஆனால் உனக்குள்ளே அந்த வேதனை தெரியணும். இந்த தவறு செஞ்சிட்டேன், இந்த பாவம் செஞ்சிருக்கிறேன், என் ஆண்டவர் மனசை உடைக்கிற காரியமாக காணப்படுகிறது, அது என்னையும் உடைக்குது என்று அந்த சிந்தனையில் வைத்து இந்த பாவத்தை விட்டு விலகி வர வேண்டும். We need to come to a conscious mind saying anything that breaks God's heart should also break mine. So we mourn over sin and we repent from it. And finally it said verse 10, humility. If you want God's grace in your life, if you want God to prosper you, if you want God's favor on you, you need to walk in humility. தாழ்மை குணத்தோட நம்ம காணப்பட வேண்டும். ஆண்டவரோட தயவு நம்ம வாழ்க்கையில தேவை, ஆண்டோட கிருபை என் வாழ்க்கையில தேவை, ஆண்டோடைய வாழ்க்கையை சிறந்த வகையில் ஆசீர்வதிக்கிறோம் என்று சொல்லி நீங்கள் எதிர்பார்த்தீங்க என்றால், பிரியமானவர்களே, நீங்கள் தாழ்மை குணத்துக்குள் கடந்து வர வேண்டும். அதுதான் யாக்கோபு இங்கே எழுதுகிறார். humble yourself before the Lord and he will lift you up in honor. கௌரவத்தோட ஆண்டவர் எழுப்புவார். அப்படின்னா ஆண்டவர் முன்னுக்கும் நம்ம தாழ்மையில் போகும்போது ஆண்டவர் உயர்த்துறவராக காணப்படுகிறார். பிரியமானவர்களே, இந்த காரியம் உங்களை சிந்தனை வைக்க ஆசைப்படுகிறேன். Though we have lot of problems spiritually, God has given us grace. நம்ம வாழ்க்கையில் பிரியமானவர்களே, எவ்வளோ பிரச்சனைகள் வந்தாலும், இந்த பாதையை விட்டு விளங்குற மாதிரி சவால்கள் வந்தாலும், ஆண்டவர் மீண்டும் மீண்டும் கிருபை காட்டி அவருக்கு மத்தியிலே கடந்து வரும்படியாக நமக்கு வாய்ப்பு செய்கிறார். ஆரம்பத்திலே சொன்னேன், கிருபை காலம் 7 நாளைக்கு இருக்குன்னு தெரியாது, but he has given us that favor and he knows exactly what we need to get back on the track and he's giving us the help. இல்லையா? அந்த உதவி ஆண்டவர் நம்மளுக்கு செய்கிறார், அந்த கிருபை ஆண்டவர் செய்கிறார். ஆண்டவர் ஆவியானவர் நம்மளுக்குள்ள இருந்து வழி நடத்தும்படியாக இருக்கிறார். செய்தி மூலியமாக, வார்த்தை மூலியமாக, நம்ம ஜப வாழ்க்கை மூலியமாக ஆண்டவர் காரியங்கள் சரிப்படுத்தபடியாக ஆசைப்படுகிறாங்க. ஆக அந்த கிருபை கொடுக்கறதுனால வாருங்க, நம்ம யாரும் தாழ்த்தி ஆண்டவர் பாதையில் வருவோம், ஆண்டவர்கிட்ட ஒப்பு கொடுப்போம். ஆண்டவர் நம்ம ஆவிக்குரிய ஜீவித்தை
அவர் சரியான ட்ராக்கில் கொண்டு போகும்படியாக, அவர் விரும்புகிற காரியத்தில் கொண்டு போகும்படியாக நம்ம ஒப்பு கொடுப்போம். பாருங்கள், தலையில் வணங்கி தேவன் நோக்கி பார்ப்போம். பிதாவே, இந்த வேலைக்காக நன்றி செலுத்துகிறோம். இந்த வேலையிலும் கூட ஆண்டவரே, யாக்கோபு மூலியமாக படித்து கொண்டு இருக்கிற இந்த ஒவ்வொரு காரியங்களும் நாங்கள் எங்கள் வாழ்க்கையிலே பயன்படுத்தி செல்ல கர்த்தர் கிருபை செய்ய நாங்கள் ஜெபம் பண்ணுகிறோம். கர்த்தாவே, இந்த பகுதியிலே அநேக காரியங்கள் பார்த்தோம், விலகிறதுக்கு அடையாளங்களே நாங்கள் பார்த்தோம். ஆண்டவரே, இந்த உலகத்தின் பிரகாரமாக ஜீவிக்கும் போது ஆண்டவரே, கர்த்தாவே, விருப்பம் இல்லாத காரியங்களை ஈடுபடும் போது, வாஞ்சை சில காரியங்கள் நிறைவேறாமல் இருக்கும் போது, மற்றவங்க மேலே கோபத்தையோ சண்டையோ எரிச்சலையோ கொண்டு வரும்போது, இப்படிப்பட்ட காரியங்களாம் எங்கள் வாழ்க்கையில் இருந்தால் கர்த்தாவே, இந்த வேலையிலே அதுலேருந்து நாங்கள் மீண்டு வருகிறதுக்கு கர்த்தர் எங்களுக்கு கிருபை கொடுத்து இந்த நல்ல வழிகளை கடந்து வரதுக்கு, ஆசீர்வாதமான வழிகளை கடந்து வரதுக்கு கர்த்தர் எங்களை கரம் பிடித்து வழிநடத்த நாங்கள் ஜெபம் கேட்டுக்கொண்டு இருக்கிற உங்களோட பிள்ளைகள் மத்தியிலே உங்களுடைய கிருபை தங்கட்டும், வழிநடத்த தங்க நான் ஜெபம் பண்ணுறேன். கர்த்தாவே, இந்த நாட்களில் நாங்கள் எங்கள் உள்ளத்தை ஆராய்ந்து பார்க்க, எங்கள் சிந்தனை ஆராய்ந்து பார்க்க, இந்த காரியங்களாம் நாங்கள் பெற்றுக்கொண்டிருக்கிறோமா, இந்த சொல்லப்படுகிற ஆவின் கனிகள், இந்த 9 கனிகள் எங்கள் வாழ்க்கையில் இருக்கிறதா, அதில் நான் வளர்ந்து கொண்டு இருக்கிறேனா என்று ஆராய்ந்து பார்க்க கர்த்தர் எங்களுக்கு கிருபை செய்ய முடியாது ஜெபிக்கிறேன். உம்மோட பாதையிலே கடந்து வர்றதுக்கு கர்த்தர் மத்தியில் நாங்கள் ஒப்பு கொடுப்போம். இயேசு மூலம் ஜெபிக்கிறோம், ஜீவனுள்ள பிதாவே. பிரியமானவர்களே, தொடர்ந்து நம்ம ஆராதனையிலே பங்கு பெற்று இறுதியில் ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்வோம். பிரியமானவர்களே, ஒரு சின்ன அறிவிப்பு. எடுக்கப்படுகிற காணிக்கை தசம பாகங்கள் இந்த வேலையிலே நீங்கள் ஆன்லைன் பேங்கிங் மூலியமாக செய்யலாம். அதுக்கு போதுமான தகவல் நம்மளுடைய டிஎம்சி மலாக்கா சாட் குரூப்லேயே போடப்பட்டிருக்கிறது. இங்கே சின்ன ஸ்லைட்லேயும் அந்த பேர்கள், சிஎம்பி பேங்க், அதோட அக்கௌண்ட் நம்பர் இங்கே நம்ம போடுகிறோம், நீங்கள் பார்த்துக்கொள்ளலாம். நீங்கள் உங்களுடைய காணிக்கை தசம பாகத்தை அந்த இடத்துல அந்த பேங்க்கில் போட்டு முடிந்தோடனே உங்களுடைய ஸ்லிப் வாட்ஸ்அப் மூலியமாக இல்லை தகவல் மூலியமாக பிரதர் சாமிதாஸ் கிட்டே நீங்கள் சொல்லும்படியாக அன்போடு நாங்கள் கேட்டுக்கொள்கிறோம். ஆனால் உங்களால் இது செய்ய முடியல, நான் ஆன்லைனில் செய்ய முடியலன்னா பரவாயில்ல, கவலைப்பட வேண்டாம். மீண்டும் திருச்சபைக்கு நீங்கள் வரும்போது உங்களுடைய தசம பாகத்தையும் காணிக்கையும் நீங்கள் அங்கே வந்து செலுத்தலாம். இது ஒரு ஆப்ஷன். நிறைய பேர் கேட்டனால நாம் இந்த காரியங்கள் தயார்படுத்தி வைத்திருக்கிறோம். வாருங்கள், இந்த வேலையிலேயே இறுதி பாடலை பாடுவோம். இந்த பாடலை பாடும்போது ஆண்டவருக்கு எடுக்கப்பட்ட காணிக்கை தசம பாகத்தை இந்த வேலையில் நம்ம செலுத்தலாம். எந்த காலத்திலும் எந்த நேரத்திலும் நன்றியால் உம்மை நான் துதிப்பேன். இயேசுவே, உம்மை நான் துதிப்பேன், துதிப்பேன், இந்த வேளையிலும் துதிப்பேன். இயேசுவே, உம்மை நான் துதிப்பேன், துதிப்பேன், இந்த வேளையிலும் துதிப்பேன். ஆதியும் நீரே, அந்தமும் நீரே, ஜோதியும் நீரே, என் சொந்தமும் நீரே. ஆதியும் நீரே, அந்தமும் நீரே, ஜோதியும் நீரே, என் சொந்தமும் நீரே. எந்த காலத்திலும் எந்த நேரத்திலும் நன்றியால் உம்மை நான் துதிப்பேன். இயேசுவே, உம்மை நான் துதிப்பேன், துதிப்பேன், இந்த வேளையிலும் துதிப்பேன். இயேசுவே, உம்மை நான் துதிப்பேன், துதிப்பேன், இந்த வேளையிலும் துதிப்பேன். துன்ப நேரத்தில் இன்பமே அவர், இன்னல் வேளையில் என் மாறிடா நேசர். துன்ப நேரத்தில் இன்பமே அவர், இன்னல் வேளையில் என் மாறிடா நேசர். எந்த காலத்திலும் எந்த நேரத்திலும் நன்றியால் உம்மை
பிரியமானவர்களே, செய்தி கேட்ட பிரகாரமாக இந்த வேலையிலே நாம் யாவரும் கர்த்தரோட கரத்திலே ஒப்பு கொடுப்போமாக. கர்த்தர் தாமே தொடர்ந்து இந்த புதிய வாரத்திலே நமக்கு வழி நடத்துவாராக. புதிய வாரம் ஆண்டவர் சிறப்பாக கொடுத்திருக்கிறார். அவர் சிறந்த காரியங்கள் செய்வார், நம்மை வழி நடத்துவார், கைவிடாத தேவன் கூட இருப்பார் என்று சொல்லி அவர் கரத்திலே நாம் யாரும் ஒப்பு கொடுப்போமாக. ஜெபிக்கலாம். கர்த்தாவே, யாக்கோபு 4ஆம் அதிகாரத்திலிருந்தே இந்த தியானத்தை நாங்கள் கேட்ட எங்களுக்கு சுவாமி தொடர்ந்து இந்த பாவத்தை விட்டு விலகும்படியாக, தப்பான காரியங்களை விட்டு விலகி ஆண்டவரே உமக்கு ஏற்ற ஒரு மகனாக மகளாக நல்ல கிறிஸ்துவ சாட்சி உள்ள ஒரு பிள்ளையாக நாங்கள் வாழ்ந்து முடிக்க கர்த்தர் எங்களுக்கு புதிய கிருபை செய்ய நாங்கள் ஜெபப்படுகிறோம். எந்த காரியங்கள் செய்தாலும் கர்த்தரோட நாமம் மகிமைப்பட வேண்டும், கர்த்தர் தாமே தொடர்ந்து உயரப்பட வேண்டும் என்று சொல்லி அந்த ஜீவித்தை, அந்த பிரியமுள்ள ஒரு ஜீவித்தை நாங்கள் வாழ்ந்து கடந்து வர கர்த்தர் எங்களை ஆளுகை செய்து வழி நடத்த நாங்கள் ஒப்புக் கொடுக்கிறோம். இந்த நாட்களில் வைத்திருக்கிற ஆசீர்வாதம், வர நாட்களில் வைத்திருக்கிற ஆசீர்வாதங்களும் பரிபூர்ணமாக நாங்கள் பெற்றுக்கொள்ள கர்த்தர் ஆளுகை செய்து வழி நடத்தப்படையாக நினைச்சோம். நீங்கள் தொடர்ந்து எங்களுக்கு கோட்டையாக, எங்களுக்கு கேடகமாக வந்து ஆண்டவரே எல்லா பாதைகளையும் கலந்து கொள்ளும்படியாக நினைச்சோம். இயேசு மூலம் ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவன் நல்ல பிதாவே, ஆமென். ஆசீர்வாதம் பெற்றுக்கொள்வோம். நாதர் இயேசுவோட கிருபை, பிதாவின் அன்பு, பரிசுத்தாவின் அந்யோன்ய ஐக்கியம் இன்றும் என்றும் சதா காலம் நம்மளோட தங்கி வாசம் செய்வதாக. ஆமென். என் ஆத்மாவே கர்த்தரை சோஸ்திரி, என் முழுவதுமே பரிசுத்த நாமத்தை சோஸ்திரி. என் ஆத்மாவை கர்த்தரை சோஸ்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாது. ஆமென். கர்த்தர் தொடர்ந்து உங்களை ஆசீர்வதிப்பாராக, கர்த்தர் தொடர்ந்து உங்களை வழி நடத்துவாராக. எல்லா காரியத்திலும் கர்த்தர் உங்களுக்கு பக்கபலனாக இருந்து உங்களுக்கு துணையாக இருப்பார் என்று சொல்லி இந்த நாளிலே உங்கள் யாவரையும் வாழ்த்தி உங்கள் யாவரையும் ஆண்டவரை கரத்திலே வைக்கிறேன். God bless you.